கறிக்கடையில நாய்கள் இங்கும் அங்கும்னு சுத்திக்கிட்டு இருக்கும். எதுக்கு? ஒரு 10 கிராம் கறி துண்டு கீழே விழுந்துச்சுன்னா அதை அடிச்சுக்கிட்டு தின்னும். அதை நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா காட்டுல வாழ்ற சிங்கம் நல்ல ஒரு வேட்டையை செஞ்சுட்டு பாதுகாத்து அதோட குடும்பத்துக்கு கொடுக்கும். அதையும் நம்ம பார்த்திருப்போம், இல்ல கேள்விப்பட்டிருப்போம். நாய்கள் போல அடிமைத்தனம் பட்டு தற்கால தேவைக்காகவோ இல்ல சுகத்துக்காகவோ சாத்தானின் வலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். இது இன்னைக்கு நான் உனக்கு தரேன் என்ற ஆசை வார்த்தையை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். நம் இறைவனாக ஆண்டவர் சிங்கத்தை போன்றவர். அவரின் குடும்பத்தில் இருக்கும் நமக்கு எது தேவை, எப்பொழுது தேவை என்பதை அறிந்து நமது துன்ப வேளையில் துணையாகவும் மகிழ்ச்சியின் வேளையின் காரணமாகவும் இருக்கிறவர். அவரை நம்புங்கள். அவர் தரும் பாதையில் உங்கள் பயணத்தை வையுங்கள். உங்களுடைய உயர்வில் அவர் துணை என்றும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.